ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரிவாச்சரணம். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவா ஜெயந்தியை முன்னிட்டு சப்தாகமாக 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் புக்களுடைய வால்யூம் 3ல் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம், பிள்ளையாரை பற்றி சொல்கிறார், நம்மளுடைய வைதிக மதங்களுடைய மத நூல்களை பற்றி பேசினார் 2வது புக்கில். இப்போது இந்த 3வது புக்கில் மெயினாக என்ன எடுத்துகிட்டு இருக்கா, பிரதானமாக என்ன எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னா, சமூக தனி வாழ்க்கை நெறிகள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த பிரேத சம்ஸ்காரம், அநாத பிரேத சம்ஸ்காரம்லாம் நிறையா பண்ணுங்கோ, கோ சம்ரக்ஷணம் நிறையா பண்ணுங்கோன்றதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். அண்ட் பரோபகாரம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அத்தனை இம்பார்ட்டன்ஸ். பரோபகாரம் இதம் சரீரம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீ எப்படி பண்ண முடியும் பரோபகாரம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரந்தி தேவனுடைய எக்ஸாம்பிள், அதில் இந்த கீரி பிள்ளையோட எக்ஸாம்பிள்லாம் கூட ஒரு நம்ம நாட்டில் நிறைய பார்த்துருக்கோம். ஆச்சாரம் அப்படின்னா என்ன, நம்ம மடி ஆச்சாரம்னா நம்ம வெறும் வெளி இதை தான் பார்க்குறோம், ஆனால் உள் மனசில் இருக்கக்கூடிய ஆட்டிடியூடும் உனக்கு மாறணும். அதுதான் ரியல் ஆச்சாரம் அப்படிங்கிறத பற்றிலாம். ஆச்சாரமும் ஆகாரமும் எப்படி ரிலேட்டட் அப்படிங்கிறது. அப்புறமா ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்த சாஸ்திரம், இதை பற்றி எல்லாம் இந்த தெய்வத்தின் குரல் 3வது வால்யூமில் டிஸ்கஸ் பண்ணுறார். இன்னைக்கு மகா பெரிவாளுடைய மகிமைகளை பார்க்கலாம். ஒரு அணுக்கு தொண்டர் வெங்கட்ராமன்னு பேர். என்னடா வெங்கட்ராமா, இன்னைக்கு எனக்கு என்னடா புது துணிலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் அந்த வெங்கட்ராமன் சொல்கிறார், இல்லை பழைய வஸ்திரம் எல்லாம் புது துணி கொடுக்குறேன்னு சொல்லலாம், பரவாயில்லையே, என்னடா எனக்கு இன்னைக்கு தீபாவளியாடா அப்படின்னு கேட்டான். என்னது, ஏன் இப்படி கேட்குறா பெரியவா அப்படின்னு. இல்லை புது துணிலாம் கொடுத்துருக்கியே அதனால கேட்டேன், தீபாவளி அன்னைக்கு தானே நம்ம புது துணிலாம் வேர் பண்ணுவோம், அதை சம்மந்தப்படுத்தி சொல்கிறான். இல்லை உங்கள் பழைய வஸ்திரங்கள்லாம் எலி கடிச்சு கொடுத்து அப்படின்னொன்னே அப்போ அவர் சொல்கிறார், பெரியவா பார்த்துப்பா, எலிகளை இன்னும் தொந்தரவு பண்ணாதீங்கோ, அதுகள் இருக்கிற இடத்துல நாம் இருக்கோம். ஏன்னா இது பெரியவா ஒரு கேம்ப் பண்ணியிருந்த இடமா இருந்தது. ஸோ பெரியவாளுடைய கேம்ப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மாட மாளிகை மாதிரிலாம் இருக்கவே மாட்டு கொட்டாயி அந்த மாதிரி இடத்துலலாம் தான் பண்ணுவாள். அப்போது அதுங்க இருக்கிற இடத்துல நாம் இருக்கோம், அதனால் அதை ஒன்றும் ஹார்ம் பண்ணாத அப்போ அப்படின்னு சொல்லிட்டுன்னு என்ன சொல்கிறா, அதுக்காக சன்னியாசி பூனை வளர்த்த கதை மாதிரி ஆகிடக்கூடாது, புதுசாக ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணிடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே ஒரு பையன் வந்திருந்தான், சின்ன பையன். என்னடா அது, எப்படி எதுக்கு இப்படி சொல்கிறா பெரியவா, சன்னியாசி பூனை வளர்த்த கதையா அப்படின்னா, இதில் 2-3 வருஷம் நம்ம படிச்சிருப்போம், நம்ம பார்த்துருப்போம், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன். பெரியவா அந்த பையன்கிட்ட பையன் கேட்குறான், பெரியவா என்ன பெரியவா அப்படின்னோடனே பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா, விட மாட்டா பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. என்னென்னா, ஒரு சன்னியாசி இருந்தானா, அவனுடைய குடிசையில் எலி தொல்லை நிறையா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஒரு பூனையை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனையை வளர்த்தாராம். சரி, எலி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் என்ன ஆச்சா, அந்த பூனை என்னமோ மெலிஞ்சுண்டே வந்துதான். சரி, பால்லாம் சரியா இல்லை போல இருக்கு அப்படின்னு இந்த சன்னியாசி என்ன பண்ணாராம், மாடு கண்ணுக்குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சாராம். அந்த மாடுலேருந்து கறந்த பாலை கொடுத்து அந்த பூனையை நல்லா பண்ண, அந்த பூனை நல்லா குண்டா எடுத்து எலியெல்லாம் பிடிச்சி தொந்தரவு இல்லாமல் பண்ணிடுத்து. ஆனால் பார்த்தா மாடும் அந்த கண்ணும் ஒல்லியாக ஆரம்பிச்சுடுத்து. என்னடா அது, இதை நம்ம சம்ரட்சணம், அந்த சாணி இதெல்லாம் கூட அப்படியே இருந்தது. இவர்னால சன்னியாசினால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணாராம், ஒரு பெண்மணி ஒருத்தி அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு இதில் ஊர்லேருந்து ஒரு பெண்மணியை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேர்த்துட்டாராம். அப்போது அந்த பெண்மணி நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பசுமாட்டுக்கும் நல்ல சம்ரக்ஷணம்லாம் பண்ணினோடனே என்ன ஆச்சா, இந்த சன்னியாசி சம்சாரி ஆகிட்டாராம். இது வேறு மாதிரியும் சொல்லுவாள், கன்வெர்ட் பண்ணுறது, பூனையை நாயாக கன்வெர்ட் பண்ணுறது, நாயை அந்த மாதிரி கடைசியில் பெண்மணியாக கன்வெர்ட் பண்ணுறதா மாதிரியும் கதை இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது, சன்னியாசியாக இருந்தவர் இதை இது எலிக்கு சொல்யூஷன் பண்ணுறேன்னு பூனையை பண்ணார், பூனைக்கு சொல்யூஷன் பண்ணுறேன்னு மாடை பண்ணார், மாடுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டுன்னு பெண்மணியை பார்த்தார். அந்த பெண்மணியை பார்த்தோன்னே சம்சாரி ஆகிட்டார் அப்படின்னு விழுந்து 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 சிரிச்சார்.
என்னன்னா பார்த்தா ஃபன்னியாக இருக்கும், ஆனால் இதில் வேதாந்தம் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத பெரியவா வந்து சூஜகமாக இன்ஃபார்ம் பண்ணுறா. என்னன்னா இதுக்கு அது பெட்டர், அதுக்கு அது பெட்டர் அப்படின்னு நம்ம ஒன்றுக்கு ஒன்றுன்னு லைஃப்பில் வசதிகளையும் கடன்களையும் நம்ம சேர்த்துட்டே போனோம்னா கடைசியில் என்ன ஆகும்? இது போராது எனக்கு, இதுக்கு அடுத்தது அது வாங்கணும், அது போராது எனக்கு, அதுக்கு அடுத்தது அடுத்த கம்ஃபர்ட் வேணும் எனக்கு, இப்படியே நம்ம கம்ஃபர்ட்ஸ்க்கா அப்படின்னு வளர்த்துட்டே போகிறம்போச்சே கடன்களையும் வசதிகளையும் அதிகமாகிண்டு, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தடுக்கி விழுந்தால் லோன் தரேன், 0% லோன், அது இதுன்னு சொல்லி நம்மளை மெஸ்மரைஸ் பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை வந்து கடனாளி ஆக்கிறா. வசதிகள் வாய்ப்புகள் வேணும்னு சொல்லிட்டுன்னு இப்படித்தான் நம்ம பெருக்கிண்டே போனோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன ஃபன்னி கதையில். எதுக்கு இந்த கதையை நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சமூக தனி வாழ்க்கை நெறிகள். நீ வந்து கம்ஃபர்ட்ஸ் வேணும் தான், பேசிக் கம்ஃபர்ட்ஸோடு நிறுத்திக்கணுங்கிறது தான் ஆச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆச்சாரமும் ஆகாரமும் நம்மளுடைய ரிலேட்டடாக இருக்கிற போச்சு நம்ம சமூக தனி வாழ்க்கை நெறிகளில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலயமா ஒரு வேதாந்தத்தையும் சொல்லி தெய்வத்தின் குரல் 3வது புஸ்தகத்திலையும் இதை தான் பெரியவா சொல்கிறா. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.